நமஸ்காரம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், அதுകൊണ്ട് எல்லாரும் மன்னிச்சிடுவா. நான் இப்போ மலையாளத்தில் சொல்லலாம். ഇത് என்னோட ഫസ്റ്റ് മൂവി. ഇത് ആദ്യമായിട്ട് റിലീസാവുന്നതിൻ്റെ ആദ്യത്തെ മൂവിയാണ്. ഇതിന് എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. കാരണം ഈ ഒരു അവസരം തന്ന ഡയറക്ടർ സന്തോഷ് സാർ, എനിക്ക് ഒത്തിരി സന്തോഷമുണ്ട്. സാറിൻ്റെ ഹെൽപ്പാണ്, സാറിൻ്റെ സപ്പോർട്ടാണ് ഇപ്പോൾ ഞാൻ ഇങ്ങനെ നിൽക്കാൻ കാരണം. അന്ന് നമ്മുടെ ഷൂട്ട് ലൊക്കേഷനിൽ വെച്ച് സാർ ഒരുപാട് ഹെൽപ്പ് ചെയ്തിട്ടുണ്ട്, സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പം സാറിന് എനിക്ക് തീരാത്ത അത്ര സപ്പോർട്ട് തന്നതുകൊണ്ട് ഒരുപാട് താങ്ക്സ് ഉണ്ട്. പിന്നെ അതുപോലെ പ്രജിൻ ചേട്ടൻ, ഞാൻ ഒരുപാട് ടേക്കിൽ പോയ ഇതിലൊക്കെ നല്ല ക്ഷമയോടെ നിന്നിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് ഒരുപാട് താങ്ക്സ് ഉണ്ട് രണ്ടുപേർക്കും. പിന്നെ എല്ലാവർക്കും, ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും എനിക്ക് ഒരുപാട് താങ്ക്സ് ഉണ്ട്. കാരണം ഈ ഒരു സിറ്റുവേഷനിൽ ഞാൻ ഒരിക്കലും വരുമെന്ന് വിചാരിച്ചല്ല. ഒരു നായികയായിട്ട് എന്നെ സെലക്ട് ചെയ്ത എല്ലാവർക്കും ഒരുപാട് താങ്ക്സ്. പിന്നെ എല്ലാവരും സിനിമ കാണണം, സപ്പോർട്ട് ചെയ്യണം. ഇനിയും ഇതുപോലെ നല്ല നല്ല സിനിമകൾ കിട്ടട്ടെ എന്ന് ആഗ്രഹിക്കുന്നു. താങ്ക് யூ ஸோ மச். எல்லாருக்கும் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய பாக்யராஜ் சார், ராஜன் சார், எஸ்என் சாமி சார், பிரபாகரன் சார், ஜினேஷ் அவர்கள், ராஜன் தாமஸ் சார், டைரக்டர் சந்தோஷ் சார், போஸ் வெங்கடண்ணன், ஹீரோயின் ஷானா மற்றும் இந்த படத்தோட வில்லன் அறிமுகமான சுனில் சார், எல்லாருக்கும் வணக்கம். சேவகர் 25 நாளில் படத்தை முடித்தோம், ஒன் ஸ்டெச்சாக. அதுக்கு ஒரு காலகட்டத்தில் 1 வருஷம் 2 வருஷம் போகிற படங்கள் போய் இப்போ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒன் ஸ்ட்ரெச்சாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டைரக்டர். அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். இப்படி ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷ் சார் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் மலையாளத்தில் படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எப்போயாவது படங்கள் நடிச்சிட்டே இருப்போம். எந்த படம் நமக்கு ஓடும், எந்த படம் நமக்கு பிரேக் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம எழுதியிருக்கோம், அது எந்த படம் கூட நமக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம சின்சியராக ஒரு விஷயம் அட்டன் பண்ணி பல கதைகளை நம்ம அட்டன் பண்ணி நம்ம சின்சியராக இருந்தோன்னா அது எங்கேயாவது யாருக்கிட்டே போய் சேருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. நான் 2012 ஒரு படம் பண்ணேன், தீக்குளிக்கும் பச்சை மரம், மதும்பட் சாரோட ஒரு இதில். அந்த படத்தை வந்து டைரக்டர் சந்தோஷ் சார் பார்த்துருந்தார். அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஸ்கிரிப்ட் தேடி இவர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை எழுதும்போது பெரிய ஒரு ஹீரோ வச்சு தான் மைண்டில் எழுதியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பெரிய ஹீரோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நம்பி ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி இவரை வச்சு படம் பண்ணலான்னு அந்த ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு அந்த டைரக்டரும் வந்து நம்பி நம்மக்கிட்ட அந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் சார். ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, என்னை நம்பினதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன்ற மனப்பூர்வம் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஹீரோயின் ஷஹானா தமிழுக்கு புதுசு. ஒரு செகண்டில் அது ஏஷியானெட் சேனலில் சூரிய டிவி ஆன மாதிரி ஆகிப்போச்சு தமிழ். ரொம்ப சந்தோஷம். ஸோ மேற்கண்ட குட் லக், எல்லா படங்களும் நீங்கள் அட்டன் பண்ணோம். சுனில் சார், சேவகர் எல்லா இடத்துலையும், எல்லா ஒரு டவுன் அப்பார்ட்மெண்ட்டாக ஒரு இடங்கள் வில்லேஜ் எங்கே எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சேவை செய்கிற குரூப் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு வாலிபா சங்கம் இருக்கும், ஒரு செட் ஆஃப் 5 பேர் இருப்பாங்க பசங்க. அவங்க கண்டிப்பாக அதில் ஒரு தலைமையாக ஒருத்தர் ஹெட் ஒருத்தர் இருப்பான். தெரியுதா அண்ணா, முகம் தெரியுதா? நானா ஃப்ளோவில் பேசிட்டேனோ? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்ல தானே? இல்லை நான் பேசல, இல்லை இதுலேருந்து போயிடுறோம், பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூண்ணா. அப்போ இல்லைன்னா டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. அதே மாதிரி போச்சு. சரி, ஓகே. அந்த வில்லேஜில் எல்லா இடத்துலையும், ஒரு டவுனில் ஒரு இடத்துல ஒரு சங்கத்தில் ஒருத்தன் இருப்பான், அவன் தான் ஹெட்டாக இருப்பான். ஸோ அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் விஜயை நான் நடிச்சிருக்கேன் நான் படத்தில். அந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும், நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் இவரை மீறி தான் எதுவும் நடக்கும்ன்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி இன்றைக்கி பல இடத்துல சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஒரு குரூப் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ண முடியாமல் தடுக்குவாங்க தீமை சக்திகள். ஸோ இதை மீறி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் அந்த ஆக்ஷன் படம் தான் அந்த படம். இதில் வந்து போஸ் வெங்கடண்ணன், நரேன் சார் எல்லாமே நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறதுல அவங்க வந்து எல்லா வெற்றி படங்களும் போஸ் வெங்கடனும் நரேன் சார் இருந்திருக்காங்க இந்த படத்தில். ஸோ லாஸ்ட்டு ஒரு கேஸ்டிங் போயிட்டுருக்கும்போது நான் ஒரு ஃபோன் அடிச்சிருந்தேன்.
என்னோட தம்பியை நினச்சி நான் கூப்பிட்ட விஷயத்துக்கு அந்த கேஸ்டிங்கில் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு போஸ் வெங்கடண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நரேன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன். அது இல்லாமல் வந்து 2 விஷயத்தில் வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட்டை இழுத்து விட்டாங்க. நாளைக்கு அதுதான் விஷயமா வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்படிலாம் யாரும் எல்லாருக்கும் நிகராக யாரும் நிச்சயம் முடியாது. என்றைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே இளைய தளபதி, எல்லாம் ஒரே விஷயந்தான். நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி நல்ல கதைக்கு நம்ம போராடுறோம். நிச்சயமாக அந்த இடம் நம்ம கிடைக்கும்போது நம்ம பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறுவோம். அந்த பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறும்போது போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வரும். நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் ஆகும், ஓடிடிலையும் ப்ரொடியூசருக்கும். அது மாதிரி நல்ல இடத்துக்கு வரணும் தான் நான் இவ்வளோ வருஷமாக போராடிட்டு இருக்கேன், 18 வருடங்களாக. ஸோ என்னோடய முயற்சியில் உதவ வந்திருக்கேன். மேற்கொண்டு நல்ல இயக்குனர்களுக்கும் நல்ல ப்ரொடியூசருக்கும் படங்கள் பண்ணுவேன், படம் பண்ணிகிட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நன்றி. அன்பேஸ்வரன், தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஒரு சின்ன படம்னா கூட்டம் எப்பவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய சின்ன படத்துக்கு வந்திருக்கோம், என் படத்தையும் சேர்த்து. இன்றைக்கி என்னென்னு தெரியல, இவ்வளோ கூட்டம் இருக்குது. அதுக்கான காரணம் முதல்ல எனக்கு தெரியல. அதுக்கு ப்ரொடியூசரோட மனசு தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிஆர்ஓ தான் காரணம், சக்தி. நாளைக்கு இதே இடத்துல என் பேனர் இருக்க போது, நாளைக்கு சார் ஆடியோ ரிலீஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் நாள் நான் நடித்த படத்தோட ஆடியோ ரிலீஸ். இது வந்து பிரஜனை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நட்பு, தம்பி. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆட்டோ ஓட்டின சமயத்தில் ஒரு பயம். இவ்வளோ ஆசை வச்சுருக்கோம், என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றப்போ ஈவினிங் அந்த ஆட்டோ ஸ்டாண்டை வந்து எப்படி பயன்படுத்துவேன்னா, ஒரு 9 மணி ட்ராவல், 9 to காலையில் வரைக்கும் வண்டி ஓட்டுவோம். அந்த சமயத்தில் தூங்காமல் இருக்கிறதுக்கு கூட இருக்கவங்களுக்கு கதை சொல்லுவேன். கதை சொல்ல பழகின இடம் ஆட்டோ ஸ்டாண்ட். அப்போது இந்த கன்னிமாடம் கதை அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் உருவாகுது. இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட தூக்கத்தில் கூட வரும். ஒரு முறை பிரஜன் மீட் பண்ணும்போது, நான் ஆட்டோ ஓட்டும்போது என்னவா இருந்தனோ அதே மனநிலையோட ஒரு நாள் பிரஜனை ஒரு ஷூட்டில் பார்க்குறேன். நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருக்கான், ஃபிட்டாக இருக்கான், நல்ல பையன், அழகாக இருக்கான், ஏன் வரல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்போ எனக்கு தோணுச்சு, பிரஜன் வச்சு படம் பண்ணுவோம். இப்போதான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது. கன்னிமாடம் படம் பிரஜன் வச்சு பண்ண வேண்டிய படம், மிஸ் பண்ணிட்டான். இப்போ தான் சொல்கிறேன். ப்ரொடியூசர் வந்து ஸ்ரீராம் கூப்பிட்டு வராங்க. ஸ்ரீராம் தான் ப்ரொடியூசரே கூப்பிட்டு வந்தாங்க கன்னிமாடம். அப்போது அந்த ஸ்ரீராம்ங்கிற பையன் அந்த படத்தை எப்படியாச்சும் கொண்டுட்டு வந்துடணுன்னுட்டு என்கிட்ட பயங்கரமாக போராடுறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்கிறான்னா, அண்ணே நீங்கள் ஹீரோ யாரை வேணால் போட்டுக்கோங்க, ஹீரோ யாரை வேணால் போட்டுங்க, இந்த படம் ஓடும், இந்த படம் ஜெயிக்கும்னு சொல்லி அந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போடும்போது நான் சொன்னேன், லிஸ்ட்டே போட வேணாம், பிரஜின் போட்டுக்கலாம் அப்படின்னோடனே அந்த ப்ரொடியூசரும் மலையாளி தான். அவரும் பிரஜின் எனக்கு கூட தெரியுமே, அவரை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 நாள் டிஸ்கஷன் பிரஜின் வச்சு தான் போச்சு. அவன் வருத்தப்படுவான்ட்டு நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்புறம் கடைசியாக நன்றி கடனா நான் என்னன்னா, அந்த பையன் ஸ்ரீராம்ங்கிற பையன் அதுக்கு உழைக்கிறத பார்க்க போகும்போது, இன்னும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறான் அந்த பையன், இவனுக்கு ஏதாவது நம்ம திருப்பி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லி முடி தாடியெல்லாம் வளடான்னு சொல்லிட்டு அந்த பையனை நான் ஹீரோவாக போட்டு அந்த படம் பண்ணேன். இந்த நேரத்தில் அதை நான் சொல்லிடுறேன். ஆனால் பிரஜினுக்கு ராமன் நெக்ஸ்ட் ஃபிலிமில் ஹீரோ பண்ண முடியாத சூழல், ஒரு பெரிய ஹீரோ பண்ணுறாங்க. நிச்சயமாக பிரஜின் அந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் வெளியில் வர்றதுக்கான வேலையை நான் கட்டாயமாக செய்வேன். அதுக்கு முன்னாடி பிரஜின் வந்து கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த படத்தை பண்ணேன். அதில் எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடைச்சது. ப்ரொடியூசர் தாமஸ்வர் கிடைச்சாரு, இயக்குனர் மற்ற நல்ல டீம் கிடைச்சிது. அதில் இந்த ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும்னா பயங்கர இன்னசென்ட். வழக்கமாக இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பாடல்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஒரு அளவீடு இருந்திருக்கும். அது எப்படி அளவீடு இருந்திருக்கும்னா, நீங்கள் லோகேஷ் கனகராஜ் சார் படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அந்த பக்கம் இன்னொரு பெரிய இயக்குனர் படம் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படத்து ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. கம்பேரிசன் இருக்காது, இந்த கம்பேரிட்டிவே இல்லாமல் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் தெரியும். அது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, நானும் ஃபீல் பண்ணுவேன். சினிமாக்காரர்களாக இருக்கக்கூடிய பர்டிகுலராக பத்திரிகைக்காரர்களுக்கு அது நன்றாகவே புரியும். பட் ஆனால் நான் இதை எப்படி உணர்றேங்கிறத சொல்லிடுறேன். ஒரு அஞ்சு கிளாஸ் மீன் கண்ணாடி கிளாஸ் வைக்கிறோம்னு வச்சுங்களேன். 50 ml, 100 ml, 150 ml, 200 ml, ½ லிட்டர் அப்படின்னு வச்சுட்டு அதை தண்ணி ஊற்றிட்டு எந்த கிளாஸ் கிட்ட கேட்டாலும் நான் ஃபுல்லாக இருக்கேன்னு தான் சொல்லும், அது நிறைஞ்சதுக்கு அப்புறம்.
அப்ப யார் யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கற்பனை எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அதைத்தான் எழுதுறாங்க. அப்படி எழுதும் பொழுது அந்த கற்பனையை அவங்க முழுமையாக தான் பண்றாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா செய்யும் பொழுது அவர்கள் அறிவு, அவங்க உழைப்பு எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அவங்க இருக்க இடம், அவங்க வந்த வழி, அவங்க 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 எழுத்து எல்லாமே அவங்க வாழ்வியலை சுற்றி இருப்பதனால் நிச்சயமாக நீங்க பார்த்த ட்ரெய்லரோ பாடல்களோ ரொம்ப முழுமையான பாடல்கள், முழுமையான வரிகள், நல்ல இசையமைப்பு, அப்படித்தான் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். பர்டிகுலரா பத்திரிகையாளர் நீங்க வந்துட்டு இங்க இருக்க எல்லாத்தையும் விட அதிகமான புரிதலை கொண்டவர்கள் நீங்க தான். ஏன்னா நாங்கெல்லாம் கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் வரோம், இது ஒரு ஆடியோ ரிலீஸாக இருக்கும், பார்த்தா நாளைக்கு என்னது இருக்கும், அதுக்கப்புறம் 6 மாதம் வர மாட்டோம். நீங்கள் டெய்லி ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு வர்றீங்க, டெய்லி ஒரு பேச்சு பார்க்குறீங்க, டெய்லி ஒரு ட்ரெய்லர் பார்க்குறீங்க, டெய்லி. உங்கள் எல்லாத்தையும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் ஒன்று தான் வந்து அப்ஸ் அண்ட் டவுனை ரொம்ப கரெக்டாக எழுதுறவங்களாகவும் பிரதிபலிக்கிற ஆட்களாகவும் இருக்கிறீங்க. அதனால் உங்ககிட்ட மன்றாடி கேட்பது, இங்கே நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள் இருக்கு இல்லையா, அது பெரிய படங்களுக்கு கூட எழுதுங்க, சிறிய படங்களுக்கு தவறு எழுத வேண்டாம். நான் ப்ரெஸ் கிட்ட எல்லார்ட்டையுமே கேட்டுக்கிறது அதுதான். அதே மாதிரி பெரிய படங்கள் நீ பாதி படையை செய்யுங்கன்னு நான் சொல்லலை. ஒருத்தர் தள்ளி விட்டா அவங்களால போய் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும்னா கூட நீங்க இடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. இவன் தள்ளி விட்டா காணாம போயிடுவான். சரி, அவனை தள்ளி விடும் பொழுது பாவம், அது ரொம்ப தப்பாகி போயிடும். தாமஸ் சார் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த படம் எடுக்கும் பொழுது அந்த பணத்தை எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண்கூடா பார்த்தேன். அது எங்கெங்கேருந்தெல்லாம் வாங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு போட்ட காசை எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா அவர்கள் ரொம்ப நேசிச்சு தான் சினிமாவுக்கு வந்திருப்பாங்க. அவரை நீங்க தனியாக கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம், எனக்கு இதன் மூலமாக 2 மடங்கு லாபம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு தான் அவர் இன்றைக்கு வரைக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த லாபத்தை நம்ம கட்டாயமா எடுத்து கொடுக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். அதுக்கு என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர், என்னுடைய சகோதரன் வினேஷ் அவர்களுக்கு, என்னுடைய ஜெனிஸ் அவர்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் முதல்ல சொல்ல வேண்டியதை பின்னாடி சொல்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட், நான் கூட நேற்று நைட்டு ஷூட்டிங் வந்து எனக்கு 6 மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி நான் இந்த படம் ஆடியோ ரிலீஸ்க்காக தான் வந்தேன். ஏன்னா நான் சின்ன படங்களை ஆதரிங்கன்னு சொல்றேன்னா, நான் இன்னைக்கு எங்கள் ஷூட்டிங்கில் உட்காந்துருந்தேன்னா அப்புறம் நான் என்ன மனுஷன், அதுக்காக வேகமாக ஃப்ளைட் பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு கூட போகாம இங்கே வந்தேன். தலையில் ஒரு சின்ன மேக்கப் இருக்கு, அது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த கேப் போட்டு கண்ணாடி போட்டு மறைச்சு வச்சிருக்கேன், அதையும் சொல்லிடுறேன். இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற நம்முடைய திரு கே பாக்கியராஜ் சார் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா சின்ன படங்களுக்கும் அவர் தான் ஆதரவு தராரு. அண்ணன் ராஜன் அவர்கள் இங்க இருக்க எல்லா திரைப்படங்களுக்கும் அவர் தான் வந்து கூவி இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். திரும்ப என்னுடைய சகோதரர் மோகன்ஜி அவர்கள் தம்பிக்காக வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மேடையை நிரப்புவதற்கு கொஞ்சம் பேர் வந்து மனசார வந்து உட்காரணும். நான் என்ன சொல்றேன், எல்லாருக்குமே உதவி செய்யற மனநிலை இருக்கும். கார்ல போயிட்டே இருப்போம், ஒருத்தர் பிச்சை கேட்டா கண்ணாடி இறக்கி போடுவோம். நம்ம கிட்ட ஒரு அமீர் சார் சொன்ன மாதிரி ஒருத்தர் பிச்சை கேட்டு சேஞ்ச் வாங்கி 10 ரூபாய் போட்டுட்டு அவனுக்கு 500 ரூபா போட்டுக்கலாமே, பின்னாடி ஃபீல் பண்ணேன்னு சொன்ன மாதிரி எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரே ஒரு பாக்கியராஜ் சார் மிகப்பெரிய இமயம், அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு இல்லையா. அதற்கு பிறகு வந்த இயக்குனர்கள் தற்போது ஹாட்டா இருக்கவங்க, ஒருத்தவங்க இப்ப மோகன்ஜி உட்கார்ந்துருக்க மாதிரி இன்னும் 2 பேர் உட்கார்ந்தா இந்த அவை சிறக்கும். அது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு முதல் படத்துக்கு அது கிடைக்காம நான் பயங்கரமா போராடி எனக்கு அடிஷனலா அது கிடைச்சது காரணம் நான் ஆக்டரா இருந்ததுனால எனக்கு கிடைச்சது. இல்லைன்னா எனக்கும் அதே நிலைமை தான். இப்போ 2வது படம் நாளைக்கு வந்து திரு வெற்றிமாறன் அவர்கள் வந்து மிடில் உட்கார போறாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வெற்றி சார்கிட்ட போய் நான் கேட்டேன், என்ன அவருக்கு யாருன்னே தெரியாது. நான் போய் சொன்னப்போ நான் கன்னிமாடம்னு ஒரு படம் தான் கேள்விப்பட்டேன். சார் அந்த படம் நசுக்கப்பட்டதுக்கான காரணம் உங்களை மாதிரி யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்குமே அப்படின்னா. அப்படியா, நான் சப்போர்ட் பண்றேன், உங்க அடுத்த படத்தை காட்டுங்க அப்படின்னாரு. நான் நம்பல. அடுத்த படத்தை போய் காமிச்சேன். அந்த படத்தில் இருக்கக்கூடிய சில குறைகளை சொன்னாரு. அந்த குறைகளை பூரா நிவர்த்தி பண்ணி எடுத்துட்டு போனேன். வெற்றிமாறன் அப்படின்னாரு. வெற்றிமாறன் வழங்கும் சார்னு போட்டோன்னே படத்தோட மைலேஜ் எங்கேயோ போயிடுச்சு, வியாபாரம் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு லோகேஷ் சாரை வந்து ரிலீஸ் பண்ண சொன்னேன், எங்கேயோ இருக்காரு. லோகேஷ் சார் சொன்னாரு, நீங்க திரும்ப சின்ன திரைப்படங்களுக்காக பேசிட்டே இருக்கீங்க, உங்க திரைப்படத்திற்கு நான் ஆதரவு தருகிறேன்ட்டு அவர் தான் நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாரு. ஸோ இப்பதான் ஒவ்வொருத்தராங்க முன் வர்றாங்க இந்த மாதிரி சிறிய படங்களை காப்பாற்றுவதற்கு. அதே மாதிரி அந்த சிறிய பெரிய திரைப்படங்களுக்கான ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த பேச்சை நான் நிறுத்திக்கிறேன். அதே மாதிரி என்னோட மலையாளத்தினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர், என்னுடைய பெரிய ரோல் மாடல் குரு, நிறைய திரைப்படங்கள், மம்முட்டி சாரோட எல்லா சிபிஐ டைரி குறிப்பு அத்தனையும் நான் இப்போ கடைசியாக எழுதின ஒரு ஸ்கிரிப்டுக்கு உங்களுடைய எல்லா திரைப்படங்களையும் பார்த்துட்டேன். அதில் இருக்க சின்ன நுவான்சஸ்லாம் வந்து நாங்கள் திருடி இருக்கோம், மன்னிச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்லி இதை முடிச்சுக்க விரும்புகிறேன். சினிமா குடும்பம் சொல்லிக்கிட்டே இருக்கிற இடத்துல நிறைய சம்பாதிக்கிற தகப்பனார் இருக்கிற குடும்பம், 3 வேளை உங்களுக்கு சோறு போடுற தாய் இருக்கக்கூடிய குடும்பம்,
உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய சகோதரன் இருக்கக்கூடிய குடும்பம், சகோதரி இருக்க வேண்டிய குடும்பத்தில் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் திருமணமானால் அங்கே 4 குழந்தைகள் விளையாடக்கூடிய குடும்பம் என்று சொன்னால் சிறிய திரைப்படங்கள் என்பது குழந்தை. நீங்கெல்லாம் அப்பா அம்மாவா இருந்து இந்த குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்கு, கடமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ஒருபாடு சந்தோஷமான ஹீரோயின் அறிவும் ஏது கொண்டாங்க இல்லை, ஒரு தமிழ் ஆட்களையும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் நம்பி ஒரு மலையாள டீமே சேவகர் படத்து மூலமாக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அதுக்காக ப்ரொஃபஸர் ராஜன் ஜோசப் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவர் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போஸ் பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தார். கூட்டம் மட்டும் இல்லை, உண்மையான ஆதரவு கொடுக்குற கூட்டமே இங்கே இருக்குது. எந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்தாலும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் வந்திருக்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். படத்தோட டைட்டில் சேவகன். உண்மையிலேயே ரியல் லைஃப்லேயும் சேவகனாக இருந்துட்டு இன்னும் குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு சேவகனாக இருக்கிற ராஜன் சாருக்கு என்னுடைய தெரிஞ்சுக்கிறேன். அதே நேரத்தில் ராஜன் சார் விஷயத்தில் கொஞ்சம் பெண்கள் கல்யாணம் ஆகாதவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா கல்யாணம் ஆகாத பெண்கள்னால் அவர் சேதாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். என்னென்னா, தயாரிப்பாளர் இல்லை அப்படின்னா நடிகர் இல்லை, டைரக்டர் இல்லை, விநியோகஸ்தர் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். ஆனால் கதை இல்லைன்னா தயாரிப்பாளர் இல்லை. எதுக்காக சொல்ல வர்றேன்னா, கதைங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். இன்றைக்கி இதில் என்ன மாதிரி ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஒரு படம் சக்ஸஸ் ஆனால் பரவாயில்ல, 1, 2, 3, 4ன்னு சிபிஐ டைரி குறிப்பு எழுதுனா அவ்வளோ திறமையான ஒரு கதாசிரியர் மரியாதைக்குரிய சாமி அவர்கள் இங்கே வந்திருக்காரு. ஸோ அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் ஒரு தடவை வர்றதுங்கிறது பெருசு. ஆனால் அடுத்தடுத்து படங்கள் வந்து 1, 2, 3ன்னு எடுக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே அது கதையில் வந்து ஒரு ஸ்டஃபில் இருந்தாலும் ஒழிய இல்லைன்னா ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிறது அந்த சூழ்நிலை. ஸோ சாமி அவர்கள் பிரபாகர் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் எப்பவுமே அவர் ஒரு பாதி மலையாளம் பாதி தமிழுங்கிற மாதிரி இங்கேயும் வேலை பார்த்து அங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். அவர் அப்பப்போ அதை பற்றி எல்லாம் மேட்டரெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். அப்புறம் படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜன் ஜோசப் அவர் அவருடைய இது சொல்லிகிட்டு இருந்தார், பயோகிராஃபி மாதிரி. நான் முதல்ல எப்போ வந்தேன், அதுக்கப்புறம் என்ன நல்லா முயற்சி பண்ணி பார்த்து அப்புறம் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அமெரிக்காவுக்கு நான் போயிட்டேன். இருந்தாலும் இந்த சினிமாங்கிறது என்னென்னா, அது அப்படி ஒரு பிடிச்சிக்கிச்சின்னா உள்ள மனசுக்குள்ளே அது விடவே விடாது. எங்கே போனாலும் மறுபடியும் இங்கே இழுத்துட்டு வந்துடும். அது மாதிரி அவர் வந்து அவர் சுய சம்பாத்தியத்துக்கு வச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுங்கிறது பெரிய சமாச்சாரம். மலையாளத்துலேயும் படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படம் தமிழில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தமிழ் மேலே ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்காரு. ஸோ அவருடைய அந்த முயற்சிக்கு அந்த பணம் நஷ்டம் இல்லாமல் பண்ணுறதுக்கு டைரக்டர் 25 நாளில் இந்த படத்தை முடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அப்போ எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரெயின் பண்ணி பிளான் பண்ணி எடுத்துருப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா 16 நாளில் எடுக்கும்போது 32 நாள் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஆனால் அது எவ்வளோ பெரிய வெற்றி, அதுலேருந்து எத்தனை பேர் எல்லாம் சாதனையாளர்கள் அதுக்கப்புறம் பின்னால் வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ பிளானிங் அப்படிங்கிறது இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணான்னா அது தயாரிப்பாளரை காப்பாற்றும். தயாரிப்பாளர் காப்பாற்றுனா அவர் அமெரிக்காவிலேருந்து ஒரு அடுத்தடுத்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அவர் பிரஜன் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எவ்வளோ நாள் என்னன்னு கேட்கும்போது அவர் தான் சொன்னார்.
நைட்டு 1.5 கால் ஷீட் போகும், 2 கால் ஷீட் போகும். 25 டேஸில் டேரக்டர் முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போஸ் வெங்கட் டைலாக் படத்தில் நல்லா பேசியிருக்காருன்னு ராஜி சார் சொன்னார். ரியலாகவும் டைலாக் நல்லா தான் இருந்தது. ஏன்னா உடற்பூர்வமாக பேசினார். தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது, சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு, 35 அப்படின்னு சொல்லி தெலுங்கு படம். அதில் நானும் ஆக்ட் பண்ணியிருந்தேன், பிரின்ஸிபலாக ஆக்ட் பண்ணியிருந்தேன். அது குழந்தைகளை பற்றி ஒரு சப்ஜெக்டு. தமிழ்லேயே அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தெலுங்கில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அந்த படத்துக்கு பெரிய ஹீரோஸ் யாருமே கிடையாது. அதில் ஒரு சின்ன பையனை வச்சு, அதுதான் குழந்தை சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்டு. அந்த டைரக்டரு சாதாரண மீடியமான ஆர்டிஸ்டுகளாக வச்சுருந்தார். ஒரு காமெடியன் ஃபெமிலியரான ஒரு ஆள் இருந்தார். அது கூட ரொம்ப ஃபெமிலியர் இல்லை. அவரும் அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நான் இருந்தேன், இன்னொரு 2-3 அவங்க எல்லாருமே சிம்பிளான ஆளுங்க. ஒரு பையனை நம்பி தான், அந்த பையனை பற்றி தான் சப்ஜெக்டு. இப்போ அமீர் கான் கூட தாரே ஜமீன் பர் ஏதோ ஒரு படம் எடுத்திருந்தார், அந்த ஜாதி படம். ஸோ அந்த கதை வந்து சொல்லி பிரின்ஸிபலாக நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி கேட்டப்போ, நான் கதையை சொன்னப்போ ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சாதாரணமாக தெலுங்கு படங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து கண்டிப்பாக ஐட்டம் சாங் இருக்கா, ஃபைட் எவ்வளோ இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத மெயினாக அதிகமாக பார்க்குறதுங்கிறது தெலுங்கில் வந்து பார்ப்பாங்க. ஆனால் அந்த டைரக்டர் ரொம்ப நம்பிக்கையோட கதையை மட்டும் நம்பி, இந்த கதைக்கு சாதாரண ஒரு சின்ன பையன் இருந்தால் போதும், சிம்பிளான ஆர்டிஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுக்கும்போதே கூட தமிழ்லேயும் சேர்த்து தான் எடுத்தார் அவர். என்ன தெலுங்கில் ஒரு டேக் எடுத்துகிட்டு அப்புறம் தமிழ்லேயும் ஒரு டேக் எடுத்தார். இப்போ போன வாரத்தில் அது நான் ஹைதராபாத்தில் அந்த படம் இது போட்டிருந்தாங்க, 6ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நானும் போயிருந்தேன். அப்போவே அதுக்கு வந்துருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் படம் பார்த்துட்டு படத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அது இப்போ தமிழில் வேறு ரிலீஸ் ஆக போகுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, தெலுங்கில் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக நல்ல நடிகர்கள் வேணும், அவங்க வேணும், இவங்க வேணும், அப்போ தான் அந்த ஆடியன்ஸு பார்க்க வருவாங்க அப்படின்ட்டு இருக்குது. அதே கிடையாது. நல்ல படமாக இருந்தாலும் நாங்களும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி பூராமே வந்து அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்த்து லைக் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு சொன்னேன்னா, தெலுங்கை விட தமிழுங்கிறது வந்து இன்னும் அதிகமாக புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அது ரெவல்யூஷனாக இருந்ததுக்கு. எல்லா லாங்குவேஜ்காரங்களும் கேட்பாங்க, உங்கள் இதில் மட்டும் எப்படிங்க எல்லாம் புது ஆளுகளை வச்சுருக்கிறீங்க, புது டைரக்டர் வச்சுருக்கிறீங்க, புது தயாரிப்பாளர் வர்றாங்க அப்படின்னு. அது என்னென்ன முழுக்க தமிழ் ஆடியன்ஸை நம்பி தான் வந்து அந்த மாதிரி. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸு எதாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கா அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸு கண்டிப்பாக இங்கே வந்து பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போது தமிழ்லேயும் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும். ஏன்னா மேட்ரு என்ன அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக இப்போ வந்து காலையில் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், மலையாளத்தில் வந்து லைனாக லிஸ்ட்டே சொல்கிறாங்க என்னென்ன படம் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 6-7 படம் சொன்னாங்க. நான் 1-2 தான் பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய படம் பார்க்கல. நான் அதெல்லாம் கேட்டு டோட்டலாக போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஃபாஸ்ட்டாகவும் இருக்காங்க, குயிக்காகவும் இருக்கிறாங்க. ரெண்டாவது மாடர்ன் தாட் அப்படிங்கிறதுலையும் வந்து அவங்க படிப்பாங்க அதிகம். அப்படிங்கிறதுனால வந்து ஏதாவது நாவல்கள் அது இது இங்கிலீஷ் படங்கள் இன்ஸ்பயர் ஆகிறது அதுங்கிற மாதிரி அங்கே ரைட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய படங்கள் வந்து எந்த ஃபெஸ்டிவல் படம் வந்தாலும் அந்த மாதிரி வந்து அதை வச்சு இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு இன்ஸ்பிரேஷனில் படம் பண்ணுறவங்களும் நிறையா இருந்துருக்காங்க. ஸோ இங்கே இப்போ தமிழுக்காக நம்பி வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுதான் போஸ் வெங்கட் திரும்ப சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா சின்ன படம் மட்டுமல்ல, அவங்க வேறு இடத்துல இருந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியில் கால் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த தயாரிப்பாளர் அவர் வந்து கை காசை போட்டு எங்கேயோ எத்தனையோ வருஷமாக சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு நம்பிக்கையோடு இங்கே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதுக்கு பத்திரிகையாளனுடைய சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அட்வான்ஸாக இப்போவே நான் வந்து எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன்.